Good evening to all. ஓகே, ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்து 2 கிளாஸ் கதைக்க போகிறோம். மொலிகுலர் வந்துட்டு கொஞ்சம் பிந்தி போகிறபடியாக வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் மொலிகுலரை கதைச்சிட்டு சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட பகுதியை வந்துட்டு இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணுறோம். அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் பகுதியை வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி சுவாச தொகுதியை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். சரிதானே? நாளைக்கு வந்துட்டு அதில் பாஸ் பேப்பரை வந்துட்டு பார்த்தோம்னா அதுவும் முடியுது. இம்யூன் சிஸ்டத்துக்கு நாங்கள் புதன்கிழமை போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சரி, ஸோ நாங்கள் இந்த மொலிகுலர் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நாங்கள் 7.1 வந்துட்டு கழிச்சு முடிச்சிட்டோம். ஃபுல்லா 7.2வும் கழிச்சு முடிச்சிட்டோம். 7.3ல வந்துட்டு நிக்கிறோம். 7.4 வந்துட்டு ஜெனடிக்கல் மோடிஃபைட் ஆர்கானிசம், அது ஒரு சின்ன பகுதி. நாங்கள் ஒரு செமினார் மாதிரி செய்யலாம். பட் இதை வந்துட்டு நாங்கள் தொடர்ச்சியாக படிச்சா ஒன்றுமே விளங்காது. அதோட இந்த வருஷம் ஃபைனல் எக்ஸாம் கேள்வி 7.3ல இருந்து தான் ஒரு ஷோர்ட் நோட் அல்லது 5வது இசையினுடைய பகுதி. ஓகே, 2026 ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு பரம்பரை இலக்கு விகாரம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில வழிகள்ல மாறியும் நடக்கலாம். பரம்பரை இலக்கு விகாரம் இந்த தரம் வந்தா உங்களுக்கு வந்துட்டு 7.3 வரலாம். ஏதோ 2 பேஜுக்கு அடுத்தடுத்ததாக வரப்போற பகுதி. 7.3க்குள்ளேயும் நாங்க 14 டிஎன்ஏ டெக்னாலஜி சம்பந்தமாக வந்துட்டு கதைப்போம். உப பகுதிகள் அதுல நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு டிஎன்ஏ தனிமையாக்கல் சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சிருந்தோம். அந்த கிளாஸ் மிஸ் பண்ணி இருந்தாக்கள் அதுக்குரிய ரெக்கார்டிங்கை வந்துட்டு பார்த்து அதை வந்துட்டு ஒருக்கா கிளியர் பண்ணி கொடுங்க. டிஎன்ஏ தனிமையாக்கல் வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. எது வருமானு தெரியாது. பட் அந்த 14க்குள்ள இருந்து ஏதாவது ஒரு ஹெடிங் வந்துட்டு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்க லாஸ்ட் கிளாஸ் டிஎன்ஏ தனிமையாக்கல் சம்பந்தமாக வந்துட்டு முடிச்சிருந்தோம். இன்றைக்கு நாங்க கதைக்க போறது இந்த ஏகரஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ், அதாவது ஏகரஸ் ஜெல் மின்னியம். கிட்டத்தட்ட உங்களோட ஃபைனல் எக்ஸாம் கேள்வி இந்த வருஷத்தினுடைய ஃபைனல் மாடல் பேப்பர்ல போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற கேள்வி இந்த ஏகரஸ் மின்னியம். இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. ஏற்கனவே வந்திருக்குது. கிட்டத்துல வேற இல்ல, ஆல் சிலபஸ்ல வந்திருக்குது. 2018 முதல் வந்திருக்குது. திரும்ப ரிட்டர்ன் ஆகுறதுக்கு பழமையாக 7ஆம் படத்துல பெருசா பாஸ் பேப்பர் போடுறே இல்லை. பழைய களியர் தான் போடுவாங்க. அந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் தான் அடிக்கடி வந்துட்டு போட்டு கொண்டிருக்காங்க 2-3 இருக்கா. இது வேற இல்லை, ஒருக்கா வந்திருக்குது. திரும்ப இந்த வருஷம் கணக்காலத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7.3 ஒரு ஃபேமஸான டெக்னாலஜி இந்த ஏகரஸ் மின்னியம். நான் உங்களுக்கு அந்த ஃபுல் பேப்பர் டெமோ கதைக்கக்குள்ளேயே வந்துட்டு நாங்க எங்களோட எம்சிக்யூலையும் இதை எதிர்பார்த்திருக்கோம். ஏதாவது ஒரு இடத்துல வரும். எம்சிக்யூல வந்து ஏசே வராது, ஏசே வந்தா எம்சிக்யூ வராது. ஸோ உங்களுடைய எம்சிக்யூவும் ஏகரஸ் மின்னியம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியான அப்படியான ஒரு கேள்வியும் எதிர்பார்க்கலாம்ட்டு இதுக்குரிய பகுதியை நான் ஏற்கனவே நம்ம ஞாபகம் இருக்கா இந்த வீடியோ பார்த்து வந்துட்டு படிச்சிருந்தோம். ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம இந்த இடத்துல தியரி வாரப்படியா வந்துட்டு அதை வந்துட்டு விளங்கப்படுத்தி கொண்டு வந்துட்டு போவோம். ஸோ நாங்க ஏற்கனவே டிஎன்ஏ தனிமையாக்கல் காய்ச்சிருந்தோம். அதோட சேர்த்து வந்துட்டு இருக்கிறது டிஎன்ஏவுடன் தாக்கமுறுகின்ற நொதியங்கள் சம்பந்தமாக வந்துட்டு இருக்குது. அதுக்கு பிறகுதான் இந்த ஏகரஸ் மின்னியம் இருக்குது. நம்ம என்ன செய்வோம்? ஓகே, இந்த ஏகரஸ் மின்னியத்தை வந்துட்டு பார்த்துட்டு அந்த தாக்கமுறும் நொதியங்களுக்குள்ள வந்துட்டு போவோம். அது பெட்டராக வந்துட்டு இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ முதலாவது ஃபர்ஸ்டுக்கு இந்த ஏகரஸ் மின்னியம் என்ன? நம்ம இதுல சும்மா போட்டு பாடமாக்க கூடாது. சும்மா போட்டு பாடமாக்கினா மனதில் நிற்காது. ஸோ ஏகரஸ் மின்னியம் சொல்லி நான் வந்துட்டு என்னண்டா, ஒரு மின்புலம் கரண்ட பாவிச்சு, சரியா, கரண்ட பாவிச்சு இந்த மறையேற்றம் பெற்ற மூலக்கூறுகள், அதாவது டிஎன்ஏ இருக்கலாம், புரதமா இருக்கலாம், ஆர்என்ஏ இருக்கலாம், அப்படி அந்த மறையேற்றம் பெற்ற மூலக்கூறுகளை வந்துட்டு பிரிச்சு எடுக்கிற ஒரு ப்ரோசஸ்க்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு இந்த என்ன சொல்ல போறோம் ஏகரஸ் மின்னியம். நாங்க கதைச்சிருக்கோம் எல்லாம் அந்த டிஎன்ஏ தனிமையாக்கள்ல டிஎன்ஏ குறிப்பிட்ட டிஎன்ஏ துண்டங்கள் தான் இது எடுக்கப்படும் சொல்லி. இப்படி நிறைய டிஃப்ரெண்டான டிஎன்ஏ துண்டங்கள் வந்துட்டு வரக்கூட அந்த டிஎன்ஏ துண்டங்களை வந்துட்டு எப்படி வேறுபடுத்தி எடுக்கிறாங்க, அதுல நீளத்துக்கு ஏத்த மாதிரி பருமனுக்கு ஏத்த மாதிரி எப்படி எடுக்கிறாங்க. நம்ம இப்போ பார்க்க போற வீடியோவும் நம்மட சிலபஸ்ல இருக்கிற விஷயமும் சம்வாட் டிஃப்ரெண்ட். சில டிஃப்ரெண்ட் இருக்குது. நமக்கு நம்மட ரிசோர்ஸ் சொல்றதுதான் வேத வாக்கு. ஓகே, பட் உண்மையிலே அதுல என்ன நடக்குது, எப்படி வேறுபடுத்தப்படுதுன்ற விஷயம் தெரியத்தானே வேணும். அதை பார்த்துட்டு வரும். சரியா, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து வீடியோ பார்த்து விளங்கி எடுத்துட்டு ரிசோர்ஸுக்கு போவோம். அப்பா பெட்டரா இருக்கும்.
DNA fragments, or other macromolecules, such as RNA and proteins, based on their size and charge. The first step. முதலாவது விஷயம் செல் மின்னியம்டா ஓகே டிஎன்ஏ ஆர்என்ஏ புரதத்தை வேறுபடுத்துறதுக்குரிய ஒரு டெக்னாலஜி விஷயமாக மறையேற்றம் பெற்றாக்களை வேறுபடுத்துறதுக்குரிய ஒரு டெக்னாலஜி. ஸோ அதான் வந்துட்டு இந்த எகரஸ் ஜெல் மின்னியம் அப்படின்னு சொல்றாங்க. எதை பேஸ் பண்ணி என்று சொல்லி சொன்னா இதுல ரெண்டு முக்கியமான விடயங்கள் சொல்லப்படுது. ஒன்று சார்ஜ் ஏற்றம், அடுத்தது சைஸ். ஓகே இப்ப அதுல பருமை பழமையாக ஒரு ஓட்டப்படி வச்சா வெள்ளியாக்கள் வந்துட்டு பாஸ்டா ஓடி முடிப்பாங்களா, குண்டா இருக்கிறார்கள் ஓடி முடிப்பாங்களா? குண்டா இருக்கிறார்கள் ஓடி பார்த்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒல்லியா இருக்கிறா இது படம் சும்மா நோம்பலா சொல்றது. ஓகே ஒல்லியா இருக்கிறாங்க குயிக்கா ஓடி வந்துருவாங்க. பின்ன அவியல வச்சு வந்துட்டு பின்ன குயிக்கா வந்துட்டு வர்றாங்க மெல்லியாக்களா இருப்பாங்க. கொஞ்சம் சைஸ் கூடினாக்கள் கொஞ்சம் பாறதுக்கு லேட் ஆகும். அதே டெக்னாலஜி தான். ஒரு சைட்ல வந்துட்டு இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாத்தையும் விடுவாங்க. அதுல சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த சைஸ் அடிப்படையா வச்சு பிரிச்சு எடுக்கிறாங்க. ஓகே என்ன நடக்குதுன்னு பாப்போம். Step for DNA fragment separation is the gel preparation or gel casting. An appropriate amount of agarose powder is weighed out. For standard agarose gel electrophoresis, larger molecules are resolved better using a low concentration gel, while smaller molecules separate better at high concentration gel. Once the agarose has been weighed, an appropriate buffer, such as TAE or TBE, is poured into the bottle. Agarose does not dissolve until it is heated. ஓகே ஸோ இது எங்களோட சிலபஸ்ல இல்ல. ஓகே பட் உண்மையா முதலாவது கட்டமாக வந்துட்டு இந்த அதுல இந்த பேரே வந்துட்டு என்னது ஏகரஸ் ஜெல் மின்னியம் அப்படித்தானே. இந்த ஏகரஸ் ஜெல் எப்படி தயாரிக்கிறாங்கன்றத வந்துட்டு சொல்றாங்க. இது நம்ம சிலபஸ்ல இல்ல. ஸோ ஒரு நாலேஜுக்கு தெரிஞ்சு வச்சு கொடுங்க. ஏகரஸ் பவுடர் எடுத்து ஓகே அதுக்குள்ள ஒரு டிஏபி என்ற ஒரு பபர் சொல்யூஷன் ஒரு தாங்கல் கரிசலை வந்துட்டு கலக்கிட்டு ஓகே ஸோ அதுல சில மாற்றங்களை செஞ்சு அந்த கரிசலை தயாரிக்கிறாங்க. Therefore, the solution is heated for a few seconds in a microwave oven. Once the agarose is fully dissolved, the solution is cooled to about 55 degrees Celsius in a water bath. While the agarose solution is cooling, an electrophoresis tank with a negative electrode and a positive electrode is prepared for. இதான் நமக்கு தேவையான விஷயம். அவன் என்ன சொல்றான், அந்த ஏகரஸ் ஜெல்லுக்குள்ள வந்து ஒரு பஃபரிங் சொல்யூஷனை போட்டு கலக்கி போட்டு அவனுக்குள்ள வைப்பாங்க. கொஞ்சம் ஹீட் ஆக்குவாங்க. ஹீட் ஆக்கி போட்டு வந்துட்டு போட்டை பண்றதுக்கு வைக்கிறது. ஏன்னா ஏகரஸ் ஜெல்ற கேரக்டர் தெரியும் தானே, கொஞ்சம் சூடா இருக்கக்குள்ள வந்துட்டு கரை திரவமாக வந்துட்டு மாறும். குளிர விட்ட மாட்டா திண்மமாக வந்துட்டு மாறும். ஓகே அப்படியான ஒரு கேரக்டர் இருக்கு ஏகரஸ் ஜெல்லுக்கு. நாங்க 10ஆம் பாடத்திலையும் படிப்போம். ஓகே இளையவளர் ஊடகமாகவும் இந்த ஏகரஸ் தான் வந்துட்டு பயன்படுத்தப்படும். ஓகே அதுக்கு காரணம் வந்து ஒரு 55 செல்சியஸ் ஹீட் பண்ணோம்னா ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும், கரைஞ்சிடும், டிசால்வ் ஆயிடும். அதை குளிர விட்டோம்னா கட்டியா போயிடும். ஸோ அப்படியான ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஏகரஸ் ஜெல்ல ரெடி பண்ணி எடுக்காங்க. அது நம்ம சிலபஸ்ல இல்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம சிலபஸ்ல இருக்கிறது இந்த விஷயம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஏகரஸ் ஜெல் மின்னியம் செய்யறதுக்காக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு எலக்ட்ரோபோரசிஸ் டேங்க் ஒரு தடாகம் ஒன்று வந்துட்டு எடுப்பாங்க. இதுல 2 முடிவிடங்கள் வந்துட்டு இருக்கும். ஓகே இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 2 முடிவிடங்கள் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரோட் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு இருக்கும். ஓகே பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்கும். அப்படியான 2 முடிவிடங்கள் வந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு தெரியும் டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் என்ன நெகட்டிவ் சார்ஜ் குறியாக்கள். சோ அது வந்துட்டு எதை நோக்கி போகும், பாசிட்டிவை நோக்கி வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு எதிர் தானே ஒவ்வொன்றே வந்து கவரும். ஓகே அதான் பாருங்க எப்படி ரெடி பண்றாங்க. For gel casting, a comb is placed in the tank to create wells for loading samples. Then casting dams are fixed in the tank so that the agarose solution does not flow out during setting. Once the agarose solution has cooled to about 55 degrees Celsius, and before pouring it into the electrophoresis tank, ethidium bromide is added. ஓகே கவனமா இது நம்ம சிலபஸ்ல இருக்குது எத்திடியம் புரோமைட். சோ இந்த எத்திடியம் புரோமைட் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு முக்கியமான சேர்வை இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ பாவிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற சாயம் எத்திடியம் புரோமைட் சாயம். ஓகே இது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்திடியம் புரோமைட் நம்ம சிலபஸ்ல இருக்குது.
சோ இதுல பங்களிப்பு என்னன்னு காட்டுறாங்க பாரு. சோ இதுல வந்துட்டு அந்த சாம்பிள வந்துட்டு பிக்ஸ் பண்றதுக்காக வந்துட்டு இப்படியான ஒரு இது செய்யறாங்க. ஓவரா அங்காலஞ்சால போயிட ஆடக்கூடாது கூட ஒரு பலவு மாதிரி வந்து செட் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்குள்ள எப்படி வந்துட்டு பிக்ஸ் பண்றாங்கன்னு பாரு. Ethynium bromide is highly toxic as a mutagen, so it must be carefully handled in a fume hood. Ethynium bromide is an intercalating agent, which intercalates between base pairs of the DNA molecule. When it is exposed to ultraviolet light, it will fluoresce, and DNA bands become visible. The more DNA present, the brighter the band. After addition of ethynium bromide, the agarose solution, when it is exposed, பாத்தீங்களா நாங்க என்ன சொல்றாங்க, இந்த எத்திடியம் புரோமைடு சாயமிடப்பட்டு யூவி கதிரில வச்சுதான் வந்துட்டு இதை வந்துட்டு பாக்குறது. என்னத்துக்காக இந்த எத்திடியம் புரோமைடு வந்துட்டு பயன்படுத்தப்படுது? அந்த டிஎன்ஏ சங்கிலி இந்த ஓகே அதை தெளிவாக வெளிப்படுத்தப்படுறதுக்கு வந்துட்டு எத்திடியம் புரோமைடு சாயம் வந்துட்டு தேவை. அதை எது கூடாக பாக்குறேன்னு சொல்லிச்சுன்னா யூவி ரேடியேஷன் கூடாக வந்துட்டு பாக்குறேன்னு சொல்றாங்க. exposed to ultraviolet light, it will fluoresce, and DNA bands become visible. The more DNA present, the brighter the band. After addition of ethynium bromide, the agarose solution is poured into the electrophoresis tank. Then, இந்த எலக்ட்ரோபோரோசிஸ் ஜெல்ல கொண்டு போய் நாங்க எத்திரியம் புரோமைட்டை வந்துட்டு வெளியில வச்சு சேர்க்கிறது ஆபத்து. ஏனெண்டா வந்துட்டு அது கடும் ரிஸ்கான ஒரு ஐட்டம், ஒரு கெமிக்கல். ஸோ அதால வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு அந்த நுண்ணங்கிகள் தொற்றுதலற்ற ஒரு இடத்துக்குள்ள இருக்கிற செல்லையும் கொண்டு வச்சு அங்கதான் கலந்து கொண்டுதான் இதை வந்துட்டு கொண்டு வர்றாங்க. சரியா? and the gel is allowed to solidify at room temperature. Once the gel has நாங்க கழிச்சுதானே இருக்கிற செல்லின் கேரக்டர் ஒரு 55°C இது செய்யக்கூட ஃப்ளூயிட் கண்டிஷன்ல வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஃப்ளூயிட் கண்டிஷன்ல இருக்கும். அதை வந்து நாங்க குளிர விட்டோம்னு சொல்லி சொன்னா திண்மமா வந்துட்டு மாறிடும். ஸோ அப்படியான ஒரு கேரக்டர் இருக்கிறபடியா தான் இந்த நிகழ்வுக்கு வந்துட்டு இந்த ஏகரஸ்டேல வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. அதான் ரூம் டெம்பரேச்சருக்கு குளிர விடுறேன்னு சொல்றாங்க. குளிர விட்டா கட்டியா போயிடும், திண்மமாயிடும். solidified, the comb is carefully removed, as well as the casting dams. Next, the gel is submerged in a TAE or TBE running buffer, which used to provide ions that carry a current, and to maintain the pH at a relatively constant value. After the preparation of the agarose gel, இது நம்ம சிலபஸ்ல இல்ல. அந்த pH வந்துட்டு மாற விடாம பண்றதுக்காக ஒரு தாங்கல் TAD என்ற ஒரு தாங்கல் கேரசல ஜெயிப்பாங்க. இது தொடர்பாக சிலபஸ்ல சொல்லல. ஓகே, தேவையான எடுத்துக்கொள்ளும். The next step is the preparation of the DNA samples. அடுத்தது நம்ம இதுல நோக்கம் வந்துட்டு டிஎன்ஏ ஆர்என்ஏ புரதத்தை பிரிச்சு எடுக்கிறது. டிஎன்ஏ இப்ப இங்க இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா டிஎன்ஏ பிரிச்சு எடுக்கிறது. சோ அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ வந்துட்டு எப்படி நாங்க இதுக்கு முதல் பார்த்தது வந்துட்டு இந்த ஏகரஸ் ஜெல்ல வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு காய்ச்சிருந்தாங்க. இப்ப நாங்க கதைக்க போறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதை எப்படி அந்த சாம்பிளை வந்துட்டு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்கன்றதை சொல்றாங்க. The loading buffer is added to each sample. This buffer contains glycerol and certain dyes, such as bromophenol blue. இது நம்மட இல்ல. And it is used to add density to the sample, allowing it to sink into the gel. To provide color and simplify the loading process, and to allow the user to monitor the progress of the separation. Before loading the samples into the wells, a molecular weight size marker, known as a DNA ladder, is commonly used as a standard reference that contains DNA fragments of known lengths. Size marker, known as a DNA ladder, is commonly used as a standard reference that contains DNA. ஓகே, சோ நம்மளுக்கு அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றது இல்ல. பட் இந்த டிஎன்ஏ சைஸ நாங்க இந்த டிஎன்ஏ எடுத்த மட்டும் சொல்லி சொன்னா அதுக்குள்ள டிஃப்ரெண்டான சைஸ்ல வந்துட்டு இருக்கும். சில டிஎன்ஏ துண்டு பார்த்தா சின்னனா இருக்கும், சில பெருசா இருக்கும். சோ அப்படி வந்துட்டு நீளத்துல வந்துட்டு வேறுபட்ட ஆக்களா இருக்கு. நாங்க உங்களுக்கு கதை சொன்னானே, கொட்டானா இருக்கிறார்கள், அதாவது ஒல்லியா இருக்கிறாங்க ஃபாஸ்டா ஓடி வந்துருவாங்க, கொஞ்சம் பருமனா இருக்கிறார்கள் வந்துட்டு ஓடி வாரத்துக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரிதான் இந்த சின்ன துண்டு எல்லாமே வந்துட்டு வேகமாக வந்துட்டு எதிர்ப்புனையை நோக்கி அசையும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா அந்த லோங்கா இருக்கிறாங்களா அசைஞ்சு வாரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவுதான்.
DNA fragments of known lengths. It is loaded into the first well of the agarose gel. Once the molecular weight size marker has been loaded, the DNA samples are loaded into the wells. After adding the samples into the wells, a lid is placed on the electrophoresis tank. Then, an electric current is applied to pull the samples through the gel. ஓகே இது எல்லாத்தையும் செட் பண்ணி போட்டு சாம்பிள் எல்லாத்தையும் அந்த இதுக்குள்ள வந்து ஆட் பண்ணதுக்கு பிறகு தான் கரண்ட் நம்மளுக்கு தெரியும். இதுல பேரே எகரஸ் ஜெல் மின்னையம். ஓகே, சோ மின்புலத்தை பயன்படுத்தி கரண்டை பயன்படுத்தி தான் வேறுபடுத்த போறாங்க. சோ இது வந்துட்டு இப்ப கதோட்டுல வந்துட்டு ஏற்றப்பட்டிருக்குது. நம்மளுக்கு தெரியும் இவையெல்லாம் மறை ஏற்றம் பெற்றாக்கள் எதை நோக்கி போவாங்க, பாசிட்டிவை நோக்கி வந்துட்டு போவாங்க. சோ அனோட நோக்கி போவாங்க. போற நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பருமன் சின்ன நாட்கள் இருக்கிறார்கள் ஃபாஸ்டா போவாங்க, கொஞ்சம் பெருசா இருக்கிறார்கள் கொஞ்சம் லேட்டா போவாங்க. அதை வச்சு வந்துட்டு நாங்க அந்த டிஎன்ஏ துண்டை வந்துட்டு வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கும். Based on their charge and size, the DNA molecules will travel through the gel at different speeds. The DNA molecules have a negative charge because of the phosphate groups in their sugar phosphate backbone. உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க அப்போ டிஎன்ஏ ஏன் டிஎன்ஏ நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்றோம்? ஆரோ ஒரு ஆள் வந்துட்டு அவருக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுப்பாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கேன். ரெண்டாம் படம் ஞாபகம் இருக்கா? அந்த நியூக்ளியோடைட்ல 3 கூறுல ஒரு கூறு நியூக்ளிக் அமிலங்களுக்கு, அதாவது டிஎன்ஏக்கும் சரி ஆர்என்ஏக்கும் சரி யாரு ரெண்டு காய்ச்சிருக்கோம் பாஸ்பேட் குரூப் ஞாபகம் இருக்கா? அவர் தான் அந்த நெகட்டிவ் சார்ஜை வந்துட்டு கொடுக்குற ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. Therefore, when placed in an electric field, DNA fragments start moving through the matrix of the gel towards the positive pole. Because all DNA fragments have the same amount of charge per mass, small fragments move through the... Okay, பாருங்க இப்ப வந்து நிறைய டிஎன்ஏ துண்டங்கள் இருக்குது. சோ எல்லாத்துக்குமே சேம் எலக்ட்ரிக் சேம் கரண்ட் தான் வந்துட்டு கொடுக்குறோம். சரிதானே? சேம் கரண்ட் கொடுத்தோன்னே சின்ன ஆக்கள் வந்துட்டு ஃபாஸ்டா நோட்டை நோக்கி வருவாங்க, பெரியாக்கள் வந்துட்டு வாழ்றது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அவ்வளவுதான். Through the gel faster than large ones. சின்ன ஆக்களுக்கு வாடுறாங்க குயிக்கா. Due to the relatively small molecule size of bromophenol blue, it migrates faster than DNA. And by optical control of the migrating colored band, the electrophoresis can be stopped before the dye, so before the samples have completely migrated through the gel and leave it. Once the DNA fragments have been separated, the gel is placed under UV light. Then, macromolecules. ஓகேவா? விளங்கிட்ட என்ன நடக்குது அந்த பேசிக்கா? நான் இப்ப ஒண்ணும் கதைக்கல, சரியா? வீடியோ போட்டு போடுறேன், ஒருக்கா பாருங்க, ஒரு 2 minutes பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாங்க ரிசோர்ஸ்ல வந்துட்டு அவனுக்கு நம்மளுக்கு தேவை ரிசோர்ஸ்ல என்ன ஓட்டிக்காங்கன்றான். ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க ஓகேவாண்டு. ஓகே பார்த்து விளங்கிட்டேன்னு சொல்லி சொன்னா நம்ம இதுக்குள்ள அவனை போட்டுற விஷயங்களுக்குள்ள வந்துட்டு போ. சரியா? ஒருக்கா பாரு. Such as RNA and proteins, based on their size and charge. The first step for DNA fragment separation is the gel preparation or gel casting. An appropriate amount of agarose powder is weighed out. For standard agarose gel electrophoresis, larger molecules are resolved better using a low concentration gel, while smaller molecules separate better at high concentration gel. Once the agarose has been weighed, an appropriate buffer, such as TAE or TBE, is poured into the bottle. Agarose does not dissolve until it is heated. Therefore, the solution is heated for a few seconds in a microwave oven. Once the agarose is fully dissolved, the solution is cooled to about 55 degrees Celsius in a water bath. While the agarose solution is cooling, an electrophoresis tank with a negative electrode and a positive electrode is prepared for gel casting. A comb is placed in the tank to create wells for loading samples. Then casting dams are fixed in the tank so that the agarose solution does not flow out during setting. Once the agarose solution has cooled to about 55 degrees Celsius, and before pouring it into the electrophoresis tank, ethidium bromide is added. Ethidium bromide is highly toxic as a mutagen,
so it must be carefully handled in a fume hood. Ethynium bromide is an intercalating agent, which intercalates between base pairs of the DNA molecule. When it is exposed to ultraviolet light, it will fluoresce, and DNA bands become visible. The more DNA present, the brighter the band. After addition of ethynium bromide, the aqueous solution is poured into the electrophoresis tank. Then, the gel is allowed to solidify at room temperature. Once the gel has solidified, the comb is carefully removed, as well as the casting dams. Next, the gel is submerged in a TAE or TBE running buffer, which used to provide ions that carry a current, and to maintain the pH at a relatively constant value. After the preparation of the agarose gel, the next step is the preparation of the DNA samples. A loading buffer is added to each sample. This buffer contains glycerol and certain dyes, such as bromophenol blue. And it is used to add density to the sample, allowing it to sink into the gel. To provide color and simplify the loading process, and to allow the user to monitor the progress of the separation. Before loading the samples into the wells, a molecular weight size marker, known as a DNA ladder, is commonly used as a standard reference that contains DNA fragments of known lengths. It is loaded into the first well of the agarose gel. Once the molecular weight size marker has been loaded, the DNA samples are loaded into the wells. After adding the samples into the wells, a lid is placed on the electrophoresis tank. Then, an electric current is applied to pull the samples through the gel. Based on their charge and size, the DNA molecules will travel through the gel at different speeds. The DNA molecules have a negative charge because of the phosphate groups in their sugar phosphate backbone. Therefore, when placed in an electric field, DNA fragments start moving through the matrix of the gel towards the positive pole. Because all DNA fragments have the same amount of charge per mass, small fragments move through the gel faster than large ones. Due to the relatively small molecule size of bromophenol blue, it migrates faster than DNA. And by optical control of the migrating colored band, the electrophoresis can be stopped before the dye, so before the samples have completely migrated through the gel and leave it. Once the DNA fragments have been separated, the gel is placed under UV light. Then, the DNA fragments can be seen as bands. Each band contains a large number of DNA fragments of the same size that have all traveled as a group to the same position. லாஸ்ட் ஸ்டெப் ஓகே தானே. கடைசியா வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா யூவி லைட்டுக்குள்ளதான் வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ஸையும் வந்துட்டு அவதானிப்பாங்க. இதுல இருக்கிற குறைபாடு எல்லாம் ஓகே தான். டிஎன்ஏ இந்த பட்டிகை இதெல்லாம் அதையும் வேறுபடுத்தலாம் எல்லாம் ஓகே தான். பட் இந்த பட்டிகை அதுல இருக்கிற நைட்ரசன் பேஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். சின்ன பட்டிகை பெரிய பட்டிகை அப்படின்னு தான் வேறுபடுத்தலாம். இதுல வந்துட்டு என்ன நைட்ரசன் பேஸ் ஓர்டர்ல இந்த பட்டிகைகள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கன்னு கண்டுபிடிக்கலாம். இதுல இருக்கிற ஒரே ஒரு குறைபாடு வந்துட்டு இதுதான். சரி, இப்ப நாங்க நமக்கு வீடியோ முக்கியம் இல்ல, ஏன்னா இதுல இருக்கிற சில விடயங்கள் வந்து ரிசோர்ஸ்ல வந்துட்டு இல்ல. உங்களுக்கு பேசிக்கா இதுல என்ன நடக்குது ஐடியா விளங்கிட்டா? செல்மினையோட என்ன நடக்குது, என்னதுக்காக இதை வந்து ஓகே தானே, கிளியர் தான், அந்த விஷயம் ஓகே தானே. சரி பாப்போம். நமக்கு இப்ப ரிசோர்ஸ்ல முடிக்கிறதுதான் பெரிய டாஸ்க். அதோட இந்த கேள்விதான் இந்த தரம் பார்ப்பதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிற கேள்வி. சோ நல்ல பிள்ளைகள் மாதிரி ஒரு திரும்ப திரும்ப ஒரு இந்த செல்மினையம் இதை வந்து எழுதி பாருங்க. ஷோ நோட்டாக அல்லது 5வது செய்த ஏ பகுதியாக பார்த்துக்கு வாய்ப்பு இருக்கிற கேள்வி. சோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க இந்த கேள்வியில. சரி பாப்போம். அதோட நம்மளுக்கு எம்சிக்யூம் எக்ஸ்பெக்டேஷன்லயும் இருக்கு மாலிகுலர்ல ஏதாவது உண்டு பேர். ஓகே, எம்சிக்யூ வந்தா எஸ்ஏ வராது, எஸ்ஏ வந்தா எம்சிக்யூ வராது. முதல் நாள் தான் எம்சிக்யூ நடக்க போது. எம்சிக்யூல எகர செல்மினையும் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியான எஸ்ஏ வர்றதா இருக்கும். அநேகமா எது நமக்கு 4 செக்ஷன் இருக்குது. அதுக்குள்ள வந்துட்டு
எதுக்குள்ள எம்சிக்கு வரலையோ அதான் எஸ்ஏ பகுதியா இருக்கும். 7.3 ஒரு கேடியும் போடலாட்டி 7.3 தானே எஸ்ஏ. சரி பாப்போம், ஏதோ ஒரு இடத்துல வரதானே போகுது. ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க பாப்போம். என்னென்ன முதலாவது வந்து அதுல டெபினிஷன் போட்டி காட்டுறேன். ஓகே, ஓகே. சோ முதலாவது வந்துட்டு அதுல டெபினிஷன் வந்துட்டு போட்டிக்காங்க. சரி பாப்போம். மின்புலம் ஒன்றில் அவற்றின் அசையும் ஆற்றலுக்கு ஏற்ப இன்னும் நாங்க என்ன கழிச்சிருந்தோம், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஏற்படுத்தி அதுல அசைகிற ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறாக்களை வந்துட்டு பிரிச்சு எடுக்கிறது. ஸோ அதான் வந்துட்டு கிரசியல் மினியம் எழுதக்குள்ள அவனன்ற மொழிநடையை பின்பற்றுங்க. சில வேர்டுகள் கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த தரம் நம்மளுக்கு நான் சொல்லிக்கதானே 3வது சி பார்ட் அல்லது 4வது ஏ பார்ட், இந்த 2ல குறைஞ்சது 5 கேள்வி மொழிக்குலர் கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் இருக்கு. எஸ்ஏ வந்தாலும் ஸ்ட்ரக்சர் பெரும் இந்த தரம். ஓகே, ஷூரா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஜெனடிக்ஸ் தான் வருமா வராதன்ற ஒரு இதுல இருக்கு, சில வேலை அவாய்ட் ஆகலாம். பட் மொலிகுலர்ல ஸ்ட்ரக்சரும் இருக்குது. சோ நம்மளுக்கு எஸ்ஏ வரலாடி என்ன ஏகரசியல் மினியம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியை வந்துட்டு கொண்டுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும். அடுத்தது விளங்கப்படுத்துற இடம் கையில ரிசோர்ஸை வச்சு கொடுங்க, முக்கியமானதுல மார்க் பண்ணி கொடுங்க. அப்ப திரும்ப நீங்க படிக்க கூட உங்களுக்கு கூடாது. சரி பாப்போம். மின்புலம் ஒன்றில் அவற்றின் அசையும் ஆற்றலுக்கு ஏற்ப ஏற்றம் கொண்ட பெரிய மூலக்கூறுகளை அந்த பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிற டெபினிஷன் பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிறது எழுதுங்க. அந்த கிட்டத்துல சுவாசம் தொகுதியில டெபினிஷனுக்கு அதுக்குள்ள பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிற சேர்த்து ஸ்கீம் பண்ணானுங்க. அதை எழுதலாட்டி புல போட்டு இருந்தானுங்க. ஸோ அதையும் கொடுங்க. டிஎன்ஏ ஆர்என்ஏ புரதம் போன்ற என்பவற்றை வேறாக்கும் தொழில்நுட்பம் ஏகரசியல் மினியம் எனப்படும். சோ முதலாவது விஷயம், ஓகே, நம்மளுக்கு நம்ம எஸ்ஏ வந்தா மைண்டுக்கு இது செய்ய வேண்டிய முதலாவது வந்துட்டு வரைவு இலக்கணம் வந்துட்டு கொடுக்கணும். ஏகரசியல் மினியம்டா என்ன அப்படின்றது வந்துட்டு கொடுக்கணும். 2வது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க காய்ச்சிருந்தோம் தானே அந்த மின்புலத்துல அப்படியே மூலக்கூறுகள் அசைஞ்சு வரும் அப்படின்னு காய்ச்சிருந்தோம். அது என்னிடத்துல தங்கி இருக்கும்? ஒரு எம்சிக்யூ ஆகும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற பகுதி ஸ்டேட்மெண்ட்ல மாத்திக்கிட்டு போடுவானுங்க. அதாவது ஒரு மின்புலத்து கூட ஒரு மூலக்கூறு அசையணும் மட்டும் 2 முக்கியமான விஷயம் வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னா ஏற்றம். ஏற்றம் கூடினாக்கள் வந்துட்டு பாஸ்ட் அசைவாங்க. அதே மாதிரி பருமன் சின்ன நாட்கள் வந்துட்டு அசைவாங்க. சோ இந்த ஏற்றம் தேவைய ஏற்றம் பருமன் இந்த 2 தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவையே அந்த வேகத்தை வந்துட்டு தீர்மானிக்கிறதாக வந்துட்டு இருக்கும். அந்த ஏகரசியல் கூடாக அந்த மூலக்கூறுகள் டிஎன்ஏ இருக்கலாம், ஆர்என்ஏ இருக்கலாம், புரதமா இருக்கலாம், அது அசைகின்ற வேகத்தை தீர்மானிக்கிறது ஒன்று அதுல தேவைய ஏற்றம். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பருமன். சில வேளைகள்ல எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் செட் பண்ண கூட வந்துட்டு என்ன செய்வானுங்கடா 1-2 ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அவங்க மாத்திக்கிட்டு போடலாம். பின்ன நமக்கு என்ன பர்டிகுலரா என்னத்துல தங்கி இருக்குன்றது கிளியரா இருக்கணும். சோ அதான் எடுத்தெடுப்புல சும்மா பாடமாக்காம லைன் பை லைனா வாசிச்சு என்னன்றத விளங்கி எடுங்க. அப்பதான் நாங்க எம்சிக்யூ செய்யலாம். ஒரு வேர்டு நாங்க எஸ்ஏ வந்தாலும் சாய்ஸ்ல விட்டாலும் வார இந்த 3-4 எம்சிக்யூவை புல விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு பயாலஜி ஏஆ பிஆன்னு தீர்மானிக்கிறது இந்த 3 எம்சிக்யூ. ஓகே, இதுலதான் 48க்கு போறதும் இருக்குது. 45 விட குறைஞ்சா நீங்க எடுத்து யோசிச்சு பார்க்கவே தேவையில்லை. ஓகே, 46, 47, 48 அந்த இதுக்குள்ள கொண்டு நாங்க ஏ பத்தி யோசிக்கலாம். 45 குறைஞ்சா பி தான் பெரும். ஓகே, பியும் கிரபடையில சியா தான் போய் முடியும். அப்படிதான் முடியும். நாங்க செகண்ட் பார்ட் நம்பலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஓகே, அதை படிவா கவனம். நாங்க 10 பாடமும் படிவா ரிசோர்ஸ் புக்க வாசிச்சு அவ்வளவு என்ன நடக்குதுன்னு விளங்கி எடுத்திருந்தா ஷூரா 45 மேல எடுக்கலாம். சும்மா போட்டு பாடம் ஆகினே வேண்டாம், அங்க போய் போனதுக்கு அப்புறம் குழப்பம், அது ஆயுதாண்டு குழப்பம். ஸோ அதான் அதுவும் பர்டிகுலரா மொலிகுலரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விளங்கி எடுக்க வேண்டியது முக்கியம். இல்லாட்டி ஒன்றுமே செய்யலாது. சரி பாவம், அதற்காக ஹைலைட் பண்ணுங்க. மின்புலம் ஒன்றில் அசைகின்ற மூலக்கூறு ஒன்றினுடைய வேகம் தேறிய ஏற்றத்திலும் பருமனிலும் தங்கி இருக்கு. சில வேளைகளை மாத்தி போட்டு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்களா தேறிய ஏற்றம் பருமன். ஓகே, அடுத்தது ஜெல் மினேயத்தில் ஜெல் தாயம் ஒன்றில் உள்ள சிறிய துளைகளின் ஊடாக மூலக்கூறுகள் நகருகின்றன. நாங்க கழிச்சிருந்தானே நாங்க அதுல ஆரம்பத்துல வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு கோளை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா ஒரு துளைய ஒரு இது மாதிரி எடுத்து ஒரு துளைய வந்துட்டு ஏற்படுத்துவாங்க. அதுக்குள்ள வந்து அந்த சாம்பிளை வந்துட்டு ஊத்தி அதை வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு நகர செய்வாங்க. அதான் பிடிக்காது. ஜெல் மினேயத்தில் ஜெல் தாயம் சொல்றாங்க. அந்த ஏகர ஜெல் அது சொல்றாங்க.
ஜெல் தாயம் ஒன்றில் சிறிய துளைகளின் ஊடாக மூலக்கூறுகள் நகருகின்றன. இம்மூலக்கூறுகளினுடைய அசைவை மட்டுப்படுத்தி பருமனுக்கேற்ப வேறாக்களில் உதவுகிறது. ஓகே, நம்மளுக்கு தெரியும் இப்படியான இந்த துளை ஒன்று போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு மின்புலத்தை ஏற்படுத்துற நேரம் ஓகே அவைய அசைவாங்க. ஓகே, அவற்றினுடைய அசைவு மெயினா சார்ஜஸ் எல்லாம் சமனா இருக்கும்னு சொல்லி சொன்னா பிரதான காரணியாக பருமன் தான் இருக்கும். சின்ன பருமன் கொண்டாக்கள் வந்துட்டு வேகமாக வந்துட்டு அசைஞ்சு முன்னுக்கு போவாங்க. அதே மாதிரி வந்துட்டு பருமன் கூடின ஆக்கள் வந்துட்டு அசைகிற வேகம் வந்துட்டு எப்படி இருக்கும், குறைவாக வந்துட்டு காணப்படக்கூடியதா இருக்கும். சோ மெயினாக வந்துட்டு அவற்றினுடைய பருமன் அடிப்படையாக வச்சுதான் வந்துட்டு இந்த மூலக்கூறுகளை வந்துட்டு வேறாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளுடன் ஒப்பிடும் போது மெதுவாக நகரும். நாங்க கஜினாலே சின்னாக்கள் வந்துட்டு பாசா போயிடுவாங்க, அந்த பெரிய ஆக்கள் வந்துட்டு போறதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, என்னவா பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளுடன் ஒப்பிடும் போது மெதுவாக நகரும். நியூக்ளிக் அமிலங்களை பொறுத்தவரை தேறிய ஏற்றம் மூலக்கூறின் நீளத்தில் தங்கியிருப்பதனால் வேறாக்கள் பருமனை அடிப்படையாக கொண்டது. ஏற்கனவே தேறிய ஏற்றம் பருமன் தான் டிசைட் பண்றது. ஓகே, இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா மெயினான இது வந்துட்டு பார்த்தோம்னா சின்ன ஆக்கள் வந்துட்டு பார்த்தோம்னா அழகு ரீதியாக சார்ஜஸ் கூட இருக்கும். பெரிய ஆக்களுக்கு வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு குறைவாகத்தான் இருக்கும், அழகு ரீதியான ஏற்றம் வந்துட்டு குறைவாகத்தான் இருக்கும். அதனால நம்ம ஸ்லோவா நகர்ற இவிய கொட்டானாக்கள் ஃபாஸ்டா வந்துட்டு அசையக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்தது டிஎன்ஏ வேறாக்களில் ஏகரஸ் ஜெர்மினியமே பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம். இந்த டிஎன்ஏ துண்டங்களை வந்துட்டு அவற்றினுடைய பருமனுக்கு ஏற்ப வேறுபடுத்துகின்ற இந்த ஏகரஸ் ஜெர்மினியம் தான் அவை பெரும் அளவு பரவலாக வந்துட்டு இந்த டிஎன்ஏ வேறாக்கள்ல பயன்படுத்தப்படுற தொழில்நுட்பமா. ஒரு வகை கடல் சாதாடையிலிருந்து புறப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஏகரஸ் ஆகும். ஓகே, இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே ஒரு வகையான கடற்தாவரம், ஒரு கடற்பாசியில இருந்து பிரிச்செடு நாங்க காய்ச்சல் எதுக்காக யூஸ் பண்றது ஏகரஸ் தானே சொன்னோம். ஏகரஸ் பவுடர் ஒரு பஃபரிங் சொல்யூஷனுக்குள்ள போட்டு கரைச்சி போட்டு அவனுக்குள்ள வச்சு ஹீட் ஆக்கி போட்டு போட்டை பாத் பண்ணி தான் அந்த ஜெல்ல ப்ரிப்பேர் பண்றோமே, அப்படிதானே. அந்த அதுக்காக எடுக்கிறது வந்துட்டு ஒரு வகையான கடற்பாசி அல்லது கடற்சாலை சீவிட். சோ அதுல இருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பல்சக்கரைட்டு தாயத்தை ஆக்கும். ஓகே, சோ இந்த ஏகரஸ்ன்றது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பல்சக்கரைடான ஆக்கப்பட்ட பதார்த்தமாக வந்துட்டு இருக்குமா. ஏகரஸ் செல்மினே உபகரணத்தில் தாங்களின் ஜெல் இடப்பட்டு என்ன தாங்கள் நாங்க கழிச்சுதானே அந்த டிஏபின்னு காட்டுறாங்க வீடியோல பஃபரிங் சொல்யூஷன். சோ அந்த தாங்களுக்குள்ள வந்துட்டு ஜெல் இடப்பட்டு ஜெல்லின் ஒரு அந்தத்தில் கெதோட்டு மற்றும் அனோட்டு வைக்கப்படும். நாங்க கழிச்சுதானே ஒரு சைட் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இப்படித்தானே இருந்தது. இங்கால வந்து கேத்தோட், இங்கால வந்து அனோட். இங்க இருந்துதான் அந்த லோட் பண்ணப்பட போகுது, டிஎன்ஏ துண்டவங்களாம் லோட் பண்ணப்பட போகுது. லோட் பண்ணி போட்டு விட்ட உடனே அவற்றினுடைய பருமனுக்கு சின்னாக்கள் எல்லாமே வந்துட்டு குயிக்கா வந்து நகருவாங்க. பருமன் கூடினாக்கள் வந்து நகர்றது கொஞ்சம் லேட் ஆகும். சரி, அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஏகரஸ் ஜெல்மினே உபகரணத்தில் தாங்களில் இடப்பட்டு ஜெல்லின் ஒரு அந்தத்தில் கெதோட்டும் மறு அந்தத்தில் அனோட்டும் வைக்கப்படும். ஓகே, படத்துல காட்டின மாதிரி வந்து வைக்கப்படும் அப்படி ஓடிக்காங்க. ஓகே, உபகரணத்துக்கு மின்னோட்டம் வழங்கப்படும் போது எதிராக மின்னேற்றப்பட்ட டிஎன்ஏ மூலக்கூறுகள், நம்மளுக்கு தெரியும் டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறாங்க. சோ நம்மளுக்கு இங்க மெயினா டிஎன்ஏ பத்தியாங்க வைக்கிறாங்க. சோ டிஎன்ஏ மூலக்கூறுகள் ஜெல்லினூடாக அனோட்டை நோக்கி வந்துட்டு அசையக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் தானே. சோ பின்ன பாசிட்டிவ் நோக்கி ஒவ்வாத ஏற்றங்கள் தானே உண்டு கவர். சோ பாசிட்டிவ் நோக்கி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கவரக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருக்குமா. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க. ஜெல்லை தயார் செய்யும் போது உருவாக்கப்பட்ட கிணறுகளில், அது என்ன உருவாக்கப்பட்ட கிணறுடா, அந்த ஹோல் மாதிரி ஏற்படுத்தினாங்கன்னே ஒரு இதை வச்சு ஹோல் மாதிரி ஏற்படுத்தி அதுக்குள்ளானே அந்த சாம்பிளை ஊத்தினவங்க. சோ அந்த அதுக்குதான் அவங்க கிணறு சொல்றாங்க. ஓகே, ஜெல் தயார் செய்யப்படும் போது உருவாக்கப்பட்ட கிணறுகளில் அந்த பகுதிக்கு ஓகே டிஎன்ஏ ஆனது சுமையேற்றப்படும். நாங்க காய்ச்சோம் இதுக்கு வந்துட்டு என்ன சாயம், எத்திடியம் புரோமைடு சாயம் வந்துட்டு ஊத்தப்படும் சொல்லி காய்ச்சிருந்தோம். நெட் பண்ணப்படும். அவர் கொஞ்சம் ஆபத்தானா, சோ அவங்களுக்குள்ள ஒன்றுதான் நெட் பண்ணணும். அதோட எந்த லைட்ல வந்துட்டு அதை பார்க்கலாம், யூவி லாஸ்டா காய்ச்சிருந்தோம். யூவி ரேடியேஷன் கூட தன் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுல அந்த ஒளிப்படத்தால் தான் வந்துட்டு இது வந்துட்டு காட்சிப்படுத்தப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும்.
ஓகே பாருங்க, எதிரியம் புரோமைட்டு போன்ற சாயங்கள் எகர செல்லில் இரட்டை பட்டிகை டிஎன்ஏ இருக்கையை காட்டிய போதும் இச்சாயங்கள் நியூக்ளியோரைட்டு தொடரியின் பட்டையை மற்றையிலிருந்து வேறு பிரித்து காட்டும். அதுக்கு ஹைலைட் பண்ணு என்ன சொல்றானுங்களா, இது வந்துட்டு என்ன செய்யுமாண்டா, எதிரியம் புரோமைட் போட்டு யூவி ரேடியேஷன் லைட்ல பார்க்கக்கூட ஓகே, ஒவ்வொரு பட்டிகைகளையும் வந்துட்டு ரெண்டை பட்டிகை எல்லாத்தையும் வேறுபடுத்தி காட்டும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, அந்த பெர்டிகுலரா என்னன்னா இது இப்ப மேடினி தைமின் சைக்கிள் அப்படி ஒரு தொடர் இருக்குதானே, என்னென்ன தொடர்ந்து நாங்க வேறுபடுத்திடலாம். இந்த எகர செல்மின்யத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த விஷயமாக இருக்கும். ஓகே, அதுல இருக்கிற நியூக்ளியோரைட்டு தொடர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நாங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணலாம், எதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அவர் சின்ன பருமன் கொண்ட ஆக்கள், பெரிய பருமன், அப்படி சைஸை வச்சுதான் வேறுபடுத்தலாமே தவிர பர்டிகுலரா அவியல்ல வந்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு வந்து நாங்க ஒரு விஷயம் கதைப்போம், டிஎன்ஏ ஆயி அப்படின்னு சொல்லி. ஓகே, அதுதான் நாங்க அடுத்ததாக கதைக்க போறது, நொதியங்களை கதைச்சிட்டு. சோ இந்த டிஎன்ஏ ஆய்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்டா, இந்த டிஎன்ஏ ஆயி தான் இதுக்குரிய சொல்யூஷன். இப்ப இதுல இவர்ல என்ன பிரதிபலம் இருக்குது, சைஸ் அடிப்படையா வச்சு வேறுபடுத்தலாம். பட் என்ன நியூக்ளியோரைட் வந்துட்டு இருக்குது, அந்த நைட்ரசன் பேஸ் என்ன ஓர்டர்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு நுட்பம் தான் இந்த டிஎன்ஏ ஆய்வுன்னு சொல்லுவோம். ஓகே, அது சம்பந்தமா நாங்க நாளைக்கு கதைப்போம். ஓகே பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, டிஎன்ஏ பட்டிகையினுடைய இருக்கையை காட்டிய போதும் இச்சாயங்கள் குறிப்பிட்ட நியூக்ளியோரைட்டு தொடரியை கொண்ட பட்டையை மற்றதிலிருந்து வேறு பிரித்து காட்ட மாட்டாதுன்னு. அவ்வாறான பட்டை ஒன்றை ஏனைய பட்டைகளில் இருந்து வேறுபடுத்தி இனங்காண்பதற்காக டிஎன்ஏ ஆய்வு வந்துட்டு பயன்படுத்தப்படும். ஓகே, அது சம்பந்தமாக வந்துட்டு நாங்க நாளைக்கு கதைக்க போறோம். ஓகே, இது இந்த தரம் எக்ஸ்பெக்டேஷன் பா, எடுத்தடுப்புல ஏறாது, எல்லாத்தையும் பாடமாக்கி இயலாது. விஷயம் விளங்கிட்டா அதான் முதலாவது கேள்வி, விஷயம் விளங்கிட்டா என்ன நடக்குது, இதுல ஒன்றுமே இல்லை இதுல. ஆனா கொஞ்சம் நாங்க என்ன எழுதக்குள்ள காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ற மாதிரி எழுதணும், கொஞ்சம் கூட மாத்தாம பெரிய டாஸ்க் தான். திரும்ப திரும்ப ஒரு 2-3 தடவை வந்துட்டு மாத்தி மாத்தி எழுதி எடுக்கக்கூடா உங்களுக்கு இது செய்யும். ஏதோ ஒரு இடத்துல வரும், இந்த எகர செல்மினியம் ஒவ்வொருத்தையும் ஒரு இடத்துல வரும். இந்த தரம் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் ஏசி அநேகமா எம்சிக்யூக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்குது, ஸ்ட்ரக்சர் எஸ்ஏக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்குது. எஸ்ஏ கண்டிப்பா இதான் பண்ண மாட்டேன் இல்ல. 7.3 14 கேடிங்களோ ஒரு கேடி நாங்க டிஎன்ஏ தனிமையாக லாஸ்ட் கிளாஸ்ல காய்ச்சிருந்தோம், இது காய்ச்சிருக்கிறோம். ஓகே, 2 கேடி காய்ச்சிருக்கிறோம். ஓகே, 3வது டிஎன்ஏ ஆய்வுகள் நாளைக்கு கதைக்க போறோம். ஸோ ஏதாவது ஒரு 14ல ஏதாவது ஒன்று வரலாம். நீங்க எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்தது இந்த பாடத்தை நாங்க ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் செமினார் படிச்சோம்னா ஒன்று பிள்ளைங்க. ஓகே, இது எல்லாமே சின்ன சோர்தி தீவிர மாதிரி தீர்த்த வேண்டிய பகுதிகள். பட் 7.4 வந்துட்டு ஈஸியான பகுதி. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஓகே, ஸோ நாளைக்கு வந்துட்டு நான் டைம் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, 7.4 தான் அது தியரி பகுதி தானே, சும்மா வாசி விளங்கு. ஓகே, நீங்க நாளைக்கு கிடையாது உங்க நோம்புல வாசி பாருங்க. இது மாதிரி கஷ்டமானது விளங்கி எடுக்கிற கஷ்டப்படுற பகுதிகள் இல்லை. ஜெனடிக்கல் மாடிஃபைட் டோக்கன் சும்மா வாசிச்சா விளங்கும். நான் விளங்குபடுத்துறதுக்கு முதல் நீங்க ஒருக்கா லைட்டா வாசிச்சுட்டு அது நாங்க தொடர்ச்சியா படிக்க போறோம், ஒரே நாள்ல முடிக்க போறோம் 7.4. பின்ன நீங்க ஒருக்காச்சும் வாசிச்சு இருந்தா தான் வந்துட்டு நான் சொல்லக்கூட வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அதுல நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமானது எல்லாம் உண்டு. பின்ன சும்மா வாசிச்சா விளங்கு சுற்றாடல் பாடம் மாதிரி. சரியா? ஒருக்கா நாளைக்கு கிடையாது, இதை நாங்க மெல்ல மெல்லமா தான் படிக்கணும், வேற வழி இல்லை. இது நாங்க 14 மெல்ல மெல்லமா தான் படிக்கணும். பட் அது ஈஸியான பகுதி. நாளைக்கு இடையால வந்து அதை ஒருக்கா வாசிச்சு எடுங்க 7.4 எதை ஜெனடிக்கல் மாடிஃபைட் ஆர்கானிசத்தை வாசிச்சு எடுங்க. அதை ஒரு செமினார் மாதிரி போட்டு எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். ஓகே, உடத்தோட இருக்கட்டும். சரிதானே? நீங்க கட் பண்ணிட்டு ஒரு 5 minutes பிரேக். சரியா? 11 நித்ர ஒன்றுல போய் ஓகே 11:30 சுவாச தொகுதியை தொடங்கும். இன்றைக்கு அதுல சுவாச கனவளவு கொள்ளளவு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபுல்லா சுவாச தொகுதியை கம்ப்ளீட் பண்ணி விடுவோம். அடுத்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளும்.